வணக்கம். இந்தியாவில் 2 தொன்மையான மொழிகள் இன்றும் மக்களால் பேணப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஒன்று தமிழ், மற்றொன்று வடமொழி என்று நாம் அழைக்கின்ற சமஸ்கிருதம். இந்தியாவில் தமிழர் மட்டும்தான் இந்த சமஸ்கிருத மொழிக்கு 3 பெயர்களை சூட்டியிருக்கின்றார்கள். ஒன்று ஆரியம், 2 வடமொழி, 3 இன்று நாம் இயல்பாக அழைக்கின்ற சமஸ்கிருதம். இந்த ஆரியம், வடமொழி இந்த 2 சொற்களையும் நம்முடைய பழங்கால தமிழ் நூல்களில் நிறைய காணக்கூடியதாக இருக்கின்றன. சான்றுக்கு ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆரியம். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே என்று திருமந்திரத்தில் ஒரு தொடர் வருகிறது. ஆரியம் அப்படின்னா இந்த இடத்துல சமஸ்கிருத மொழியை குறிக்கும். ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதன் இனிது தீரியதொன்றை செப்பரிதால் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து என்று ஒரு பழமையான பாடல் ஒன்று இருக்கிறது. இந்த இடத்துல ஆரியம் அப்படின்னா சமஸ்கிருதத்தை குறிக்கும். அதே போல் இந்த பாடல் வேதத்துக்கு இணையாக திருக்குறளை சுட்டி காட்டுகிறது. சமஸ்கிருதத்தில் வேதம் இருக்கிறது, அந்த வேதத்துக்கு இணையாக தமிழில் திருக்குறள் இருக்கிறது அப்படின்னு இந்த பாடல் சுட்டி காட்டுகிறது. பாரதியார் தமிழை குறிப்பிடும் பொழுது ஆரியத்திற்கு நிகரென வாழ்ந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். இந்த இடத்தில் ஆரியம் என்பது சமஸ்கிருதத்தை குறிக்கும். ஆரியம் இந்த மொழியை உடையவர்களை நாம் ஆரியர் என்று கூறுகின்றோம். இதே பாரதியார் அகத்தியரை ஆரிய மைந்தன் என்று குறிப்பிடுகின்றார். அதே போன்று இந்த மொழிக்கு வடமொழி என்றும் பெயர், அதாவது வடக்கிருந்து வந்த மொழி. சான்றுக்கு கம்பராமாயணம் என்று நினைக்கிறேன், அதில் ஒரு தொடர் உண்டு. வட சொல் தென் சொல் அப்படின்னு ஒரு தொடர் உண்டு. வடக்க உள்ள ஒரு சொல், தெற்க உள்ள சொல் அப்படின்னா அது தமிழை குறிக்கும். அதே போன்று உரையாசிரியர்களுடைய காலத்தில் சமஸ்கிருத மொழியை வடமொழி என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நம்முடைய மொழிக்கும் தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் என்று பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். அதற்கு ஒரே ஒரு சான்றை மட்டும் நாம் பார்க்கலாம். அகநானூற்றில் ஒரு தொடர் வருகிறது, தமிழ் கெழு மூவர் காக்கும் அப்படின்னு. ஆக இந்த சமஸ்கிருத மொழிக்கு ஆரியம், வடமொழி, சமஸ்கிருதம் என்று 3 பெயர்களை நாம் சூட்டியிருக்கின்றோம். 2 மொழிகளும் தனக்கென தனித்தன்மைகளை கொண்டிருக்கிறது. சான்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். வடமொழி. சம்ஸ்கிருதத்தில் சில சொற்களுக்கு எதிர்ச்சொல் உண்டாக்குவது மிக எளிது. அந்த சொல்லுக்கு முன்னால் அ என்கின்ற ஒட்டு சேர்த்தாலே அது எதிர்ச்சொல்லாகிவிடும். சத், அசத், தர்ம, அதர்ம, மங்களம், அமங்கலம், இப்படி எளிமையாக சில சொற்களை எதிர்ச்சொல்லாக மாற்றலாம். அதேபோல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையை இங்கு பார்க்கலாம். தமிழில் இர், இழ் போன்ற மெய் எழுத்துக்கள் குறில் எழுத்தை அடுத்து வராது. எனக்கு நினைவுக்கு வருகிறது, இர், இழ், குற்றொக்கா என்கின்ற ஒரு தொல்காப்பிய நூற்பா கூட உண்டு. அது என்ன குறில் அப்படின்னா குறுகிய ஓசையை உடைய எழுத்து. இப்போ நாம் சொல்கிறோம்ல, அ அப்படின்னா அது குறில், ஆ அப்படின்னா நீண்ட ஓசையை உடையது, அதைத்தான் நம்ம நெடில் என்று கூறுகின்றோம். அப்போ குறில் அப்படின்னா அ, இ, உ, ஏ, ஓ போன்ற எழுத்துக்களுக்கு பின்பு இந்த இர், இழ் வராது. அதே போன்று உயிர்மெய் எழுத்துக்கள் நாம் சொல்கிறோம், க, ச, ட, த, ப, இந்த எழுத்துக்களுக்கு பின்னாலும் அந்த இர் வராது. இப்போ சி என்கின்ற ஒரு குறில், அதற்கு பின்பு இர் மெய்யெழுத்து சேர்த்து நாம் சிர் என்று கூறுவதில்லை, ஆனால் நெடிலுக்கு பின்பு வரும்.
சீ என்கின்ற நெடில் எழுத்துக்கு பின்பு இர் என்கின்ற மெய்யெழுத்து சேர்த்து சீர் என்று கூறுகின்றோம். கா என்கின்ற நெடிலுக்கு பின்பு இர் சேர்த்து கார் என்று கூறுகின்றோம். ஆனால் தமிழில் சில சொற்கள் இவ்வாறு வழங்கப்படுகின்றது. கர்வம், சர்வம், மர்மம், கர்த்தா, சர்ப்பம் போன்ற சொற்கள் குறிலுக்கு பின்னால் இர் என்கின்ற மெய்யெழுத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ் சொற்கள் அல்ல. இது தமிழுக்கு உரித்தான சிறப்புகளில் தனித்தன்மைகளில் ஒன்று. சமஸ்கிருதம் என்பது வழக்கொழிந்து பயன்பாட்டில் இல்லாத மொழி என்றும் அது இறந்துபட்ட ஒரு மொழி என்றும் கூறுகின்றார்கள். உண்மையில் சமஸ்கிருதம் என்பது இறந்த மொழியா அல்லது வாழும் மொழியா சற்று பார்க்கலாமா? பல்கலைக்கழகங்கள். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை முதன்மையாக கொண்டு தமிழுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நாம் எல்லா பழைய நூல்களை எல்லாம் மின்னணு மயமாக்கி இருக்கிறோம். அது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இருக்கின்றனவா என்று தெரியல. அது ஒரு இலக்கை தமிழர்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இணையத்தில் நமக்கு தமிழ் இணைய பல்கலைக்கழகம் ஒன்றும் இருக்கிறது. ஆக 2 என்று கூட நம்ம சொல்லலாம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் ஒரு இணைய பல்கலைக்கழகமும் தான் தமிழுக்காக இருக்கக்கூடியது. இதே தமிழ்நாட்டில் வடமொழி சமஸ்கிருதத்திற்கு ஒரு கல்லூரி இருக்கிறது. சென்னையில் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் என்று கூறுகின்றார்கள். இது 1906ஆம் ஆண்டே தொடங்கப்பட்ட கல்லூரி. மிகவும் பழமையானது என்றும் கூறலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கான ஒரு கல்லூரி. சமஸ்கிருதத்திற்கு தமிழ்நாட்டிலும் அதே போன்று இந்தியாவின் பிற பகுதிகளிலும் ஏறக்குறைய 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் இருக்கக்கூடிய சம்பூரணானந்த சமஸ்கிருத பல்கலைக்கழகம் மிகவும் பழமையானது. 17ஆம் நூற்றாண்டிலேயே இது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த பல்கலைக்கழகங்களை அவர்கள் எவ்வாறு பிரிக்கின்றார்கள் என்றால் 3 மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம், 14 மாநில சமஸ்கிருத பல்கலைக்கழகம், ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்று இந்த 18ஐயும் பிரிக்கின்றார்கள். இந்த பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருத மொழியை முதன்மையாக கொண்டு அதனுடைய மொழியின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிறது. இங்கு என்னவெல்லாம் கற்பிக்கப்படுகிறது? வேதம், வேதாந்தம், வியாகரணம், ஜோதிஷம், தர்மசாஸ்திரம், புராணம், அர்த்த சாஸ்திரம் என்று சமஸ்கிருத மொழி தொடர்பான பலவற்றை அவர்கள் கற்பித்து அதற்குரிய ஆய்வு துறைகளும் அங்கு இயங்குகின்றன. எடுத்துக்காட்டுக்கு உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் இருக்கக்கூடிய சம்பூரணானந்த் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தோடு 1200க்கும் மேற்பட்ட கல்வி மையங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்திலும் சமஸ்கிருத வழி கல்வி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போன்று வடமொழி அதாவது சமஸ்கிருதம் என்பது தமிழை காட்டிலும் நிறைய பல்கலைக்கழகங்களில் கற்றலின் வழியாக அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கல்வியின் ஊடாக அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல சிறு வயதிலிருந்து சமஸ்கிருதம் வேதங்களை கற்பதற்கு இந்தியா முழுவதும் ஏராளமான வேத பாடசாலைகள் இருக்கின்றன. ஒரு தனியார் அமைப்பு கொடுத்த அட்டவணையில் நான் கண்டு வியப்படைந்தது, இந்த வேத பாடசாலைகள் குறிப்பாக தமிழ்நாட்டில்தான் மிகுதியாக இருக்கின்றன. அந்த அமைப்பு கொடுத்த அட்டவணையில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 50 வேத பாடசாலைகளும் கர்நாடகாவிலும் 50 வேத பாடசாலைகளும் முதன்மை இடத்தில் இருப்பதாக கூறியது. 2வது இடத்தில் மகாராஷ்டிராவில் 46 இருப்பதாகவும் அது கூறியது. இதுபோன்று பதிவு செய்யப்படாத சில தனியார் தொண்டு அமைப்புகளின் வாயிலாகவும் சமஸ்கிருதம் வேதங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்னும் சிலவற்றை காணலாம். சமஸ்கிருதத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதையும். இப்போ நாம் தமிழ்நாட்டை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட 1000 ஆண்டுகளை கடந்த மிகவும்
பழமையான பெரிய கற்கோயில்கள் நிறைய உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவில்களின் வழிபாட்டு முதன்மை மொழியாக இருப்பது சமஸ்கிருதம். கோவில்களின் ஊடாகவும் சமஸ்கிருதம் நாள்தோறும் பயன்பாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஏராளமான மடங்கள், அதன் கீழ் இயங்குகின்ற பள்ளிகள், ஆன்மீக ஆசிரமங்கள் என ஏராளமாக இருக்கின்றன. இத்தகைய ஆசிரமம், மடங்களில் நிகழ்த்தப்படுகின்ற விழாக்களில் சமஸ்கிருதம் முதன்மையாக இருக்கும். சமஸ்கிருத மொழிக்கு ஏராளமான நன்கொடைகளும் தனியார் அமைப்புகளுக்கு கிடைக்கின்றன, பெரும் செல்வந்தர்களிடமிருந்தும். ஆனால் இத்தகைய சூழல் என்பது தமிழுக்கு இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. உலகம் முழுவதும் பரவியிருக்கின்ற தமிழர்கள் தமிழ் சங்கங்களை நிறுவியிருக்கிறார்கள். அதன் ஊடாக தமிழுக்கு விழா எடுக்கப்படுகிறதா, தமிழ் படைப்பாளிகளுக்கு வாழ்வு அளிக்கப்படுகிறதா, இலக்கியவாதிகளுக்கு, எழுத்தாளர்களுக்கு, சொற்பொழிவாளர்களுக்கு, வரலாற்று ஆய்வாளர்களுக்கு, அகலாய்வாளர்களுக்கு என தமிழ் தொடர்பாக இருப்பவர்களுக்கு வாழ்வு கிடைக்கப்பெறுகிறதா, அல்லது தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற விழாக்களையும் கொண்டாட்டங்களையும் அங்கு கொண்டாடுகின்றார்களா, திரைப்படத்துறையினருக்கு மட்டும்தான் அங்கு வாழ்வு அளிக்கப்படுகிறதா போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தமிழர்கள் அன்றாடம் வடமொழி சொற்களை மிகுதியாக பயன்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கே அது தெரியாது அது வடமொழி சொல் என்று. தமிழில் இதற்கான சொற்கள் இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வும் அவர்களிடம் கிடையாது. நிறைய ஊர்களின் பெயர் வடமொழியில் தான் இருக்கிறது. இப்போ சான்றுக்கு பாருங்க, கிருஷ்ணகிரி அப்படின்னு நாம் சொல்கிறோம், அது ஒரு வடமொழி சொல். அந்த ஊரை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த மொழியானது உயிர்ப்போடு இருக்கிறது என்று பொருள். இப்போ மயிலாடுதுறை அப்படின்னு ஒரு அழகான தமிழில் பேர் இருக்கிறது. ஆனால் அதை விடுத்து நாம் வடமொழி சொல்லைத்தான் பயன்படுத்துகின்றோம். வடமொழியில் மயில் என்பதை மாயூர் என்று கூறுவார்கள். மாயூரம் என்கின்ற வடமொழி சொல்லை நாம் மாயவரம் என்று மாற்றி அழைக்கின்றோம். ஆனால் அதற்கு ஆடுதுறை, மயில் ஆடுதுறை என்கின்ற ஒரு அழகான பெயர் இருக்குது. ஆனால் அதை நாம் பயன்பாட்டில் பெரிதும் பயன்படுத்துவதில்லை. ஏன், நான் கிறித்தவர்களிடம் கூட இதை கண்டேன். அவர்களிடமும் 2 பிரிவு உண்டு. ரோமன் கத்தலிக் என்று கூறுவார்கள், மற்ற ஒரு பிரிவினர் புராட்டஸ்டன்ட். இந்த விவிலியத்திலும் கூட வேறுபாடு இருக்கிறது. இந்த ரோமன் கத்தோலிக்கர்களுடைய விவிலியம், அந்த பைபிள் என்பது நல்ல தமிழில் இருக்கும். புராட்டஸ்டன்ட் என்று கூறுகின்றார்கள் அல்லவா, அவர்களுடைய பைபிளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பைபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா வடமொழி சொற்கள் மிகுதியாக இருக்கும். அவர்கள் பெண்ணை ஸ்திரீ என்று கூறுவார்கள். விசுவாசம், கர்த்தா, தேவன் என்று நிறைய வடமொழி சொற்களை தான் அந்த பைபிளின் தமிழாக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்களாகிய நம் மீது நிறைய பிழைகள் உண்டு. கற்றறிந்த தமிழர்களை காட்டிலும் கல்வியறிவு அற்ற ஏழ்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் பலர் இன்றும் தமிழை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு தேன்மொழி, மலர், வளன் அப்படின்னு நல்ல தமிழ் பெயர்களை சூட்டி அழைக்கின்றார்கள். நாம் அவ்வாறு செய்வதில்லை. பலர் நம்முடைய குழந்தைகளுக்கு வடமொழி பெயர்களைத்தான் சுட்டுகின்றோம். அவர்களை அப்படி கூப்பிடும் பொழுது அந்த இடத்தில் வடமொழி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வடமொழியை தமிழர்களாகிய நாம் அன்றாடம் வாழ்வித்து கொண்டிருக்கின்றோம். தமிழின் நிலைதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் ஒன்றையும் சுட்டிக்காட்ட விழைகின்றேன். 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுகளில் கோவில்கள் மிகுதியாக பெருகியது தமிழ்நாட்டில். எல்லா கோவில்களிலும் தேவாரமும் திருவாசகமும் ஒலித்தது. இன்று ஓதுவார்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? நான் அண்மையில் கண்ட காட்சி, தமிழ்நாட்டில் மராத்திய பஜனை மிகுதியாக நடைபெறுகிறது. மராத்திய மொழி, அந்த அபங்கம் என்று கூறுவார்கள். இந்த நாமதேவர், துக்காராம் அவர்களுடைய பாடல்களை தமிழ்நாட்டில் நிறைய பஜனை நிகழ்ச்சிகளில் பாடுகின்றார்கள். நம்முடைய தேவாரமும் திருவாசகமும் எங்கு போனது? நினைக்கும் பொழுது கண்ணீரில் நனைகிறது கண்கள். தமிழராகிய எத்தனை பேர் வீட்டில் திருக்குறள், நாலடியார் போன்ற அறிவு சொத்து இருக்கிறது? எத்தனை பேர் 7 நாட்களில் ஒரே ஒரு நாளில் 10 நிமிடம் இந்த நூல்களுக்காக செலவிட்டு ஒரு குறளையோ அல்லது ஒரு நாலடியார் என்கின்ற ஒரு நூலில் இருக்கக்கூடிய ஒரு பாடலையோ
முறையாக பயின்று பொருள்பட உணர்ந்து உரைகளை பயின்று அதை நினைவுபடுத்துகிறீர்களா? அல்லது பிறரோடு கலந்து உரையாடும் பொழுது அதனை மேற்கோள் காட்டுகின்றீர்களா? திருக்குறளில் இவ்வாறு இருக்கிறதே என்று அதை பற்றி பேசுகின்றீர்களா? இதில் சமஸ்கிருதம் படிப்பவர்களை நாம் பாராட்ட வேண்டும். அவர்கள் எந்த நூலை பயின்றாலும் 4 பேர் கூடும் இடத்தில் அந்த நூலில் குறிப்பிட்டவற்றை பற்றி பேசுகிறார்கள், அதை மேற்கோள் காட்டுவார்கள், அவற்றை குறித்து அவர்கள் மேலும் மேலும் பேசுவார்கள். அதை அவர்கள் சத் சங்கம் என்றும் கூறுவார்கள். நல்லோர் கூடுகை. அந்த நிலை தமிழில் இருக்கிறதா? எனக்கு உவேசா அவர்கள் எழுதிய என் சரித்திரம்தான் நினைவுக்கு வருகிறது. ஆங்கிலேயர்கள் தமிழை கற்கிறார்கள், திருக்குறளை படிக்கிறார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் வீணே நாட்களை கழித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மராத்தியருக்கோ குஜராத்திக்கோ வங்காளிக்கோ கன்னடருக்கோ கிடைக்காத ஒரு பெரிய அரிய சொத்து நம்மிடம் நிறைய இருக்கிறது. திருக்குறள், நாலடியார், புறநானூறு, அகநானூறு. குறைந்தது இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு முன்பு 100 திருக்குறளையாவது பயின்று கொள்ளுங்க. நாலடியாரின் சில பாடல்களையாவது தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு மறக்காம பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் நல்ல பயனுள்ள காணொளிகள் இருக்குது. அவற்றை தட்டி கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.